அன்பு உலகளாவிய பி குரு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடியவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார், முதலமைச்சரின் பேசலன்னு சொல்றாங்க. பேசினா என்ன பிரச்சனை? முதலமைச்சர் என்ன பேசினாரு? இன்றைய சட்டசபையில் முதலமைச்சரின் பதில் தரும் உரையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பேசவே இல்லை இன்னைக்கு. அவர் புலந்து கட்டிவிட்டாருன்னு தான் சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. பேசவே இல்லை. பேசுங்க, வாயை திறங்க முதல்வரே அப்படின்ட்டு பேட்ச் எல்லாம் குத்திக்கிட்டு வந்தாங்க 3 நாள் முன்னால. இன்னைக்கு முதல்வர் வாயை திறக்கிறாரு, இவங்க எல்லாம் அம்பேல் ஆயிட்டாங்க, ஓடியே போயிட்டாங்க. உட்காரவே முடியல. சீட்ல ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா உட்கார விடல முதல்வர் வாயை திறந்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு லைனும் கோட்டபிள் கோட்டா மாறி போச்சு. கோட்டபிள் கோட்னா என்ன? ஒவ்வொன்றையும், அதாவது ஒரு 40 நிமிஷம் உரை நிகழ்ந்தீங்கன்னு சொன்னா ஒரு 4-5 விஷயங்களை நம்ம வந்து செப்பரேட்டா கார்டு போடலாம். ஆனா இவர் ஒவ்வொரு சென்டென்ஸ், இவர் பேசின ஒரு வாக்கியத்திலையுமே ஒரு கோட் பண்ற அளவுக்கான சமாச்சாரங்கள் இருக்குங்கிறத பார்த்தேன். ரொம்ப அருமையான உரை, ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டா வந்திருக்கிறாரு. இவங்களை எப்படி அடிச்சா எங்க வலிக்கும் அப்படிங்கிறத முதல்வர் ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாரு. அதனால இந்த இன்றைய சட்டசபை நிகழ்வுல விஜயனுடைய முதல் உரை எப்படி இருந்தது அப்படின்னா, ஐ ஹேவ் அரைவ்டு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. நான் வந்துட்டேன்டா, இன்னுமே உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் இங்கதான் இருக்க போறேன், நான் ஸ்திரமா இங்கதான் இருக்க போறேன். நரேந்திர மோடியினுடைய உரை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2014 அந்த பட்ஜெட் உரை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் நிகழ்த்திய உரை எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுலயும் இதே மாதிரிதான் பயங்கரமான கோட்டபிள் கோட்ஸ். எப்படி நாங்க வெற்றி பெற்று வந்தோம் 2013 அவரை தேர்தல் தலைவரா தேர்தல் பிரச்சார கமிட்டி தலைவரா போடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் மிகப்பெரிய வெற்றி, முதல் முறையாக 282 இடங்கள்ல வெற்றி பெற்று வராது இவர் நரேந்திர மோடி. அப்போ இவங்க காங்கிரஸ்காரங்க எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்கிறதெல்லாம் பத்தி சொல்லி ரொம்ப அருமையான ஒரு உரை. அதே மாதிரி ஒரு உரை ப்ராபபிளி அவர் நரேந்திர மோடி கிட்டேருந்து தான் அவர் ஐடியாஸ் எடுத்துட்டு இருந்திருக்கலாம். நரேந்திர மோடிக்கு இந்த மாதிரி தானே ஆச்சு, எதிர்பாராம அவங்க வெற்றி பெற்ற போது அவருடைய உரை எப்படி இருந்தது, இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவருக்கும் ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆர்வம் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் இன்னைக்கு உரை ரொம்ப அசாத்தியமான உரை. டிஎம்கே தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டது அவங்களுக்குள்ளேயே. இதுக்கு மேலேயும் நம்ம இந்த பழைய பஞ்சாங்கத்தை புரட்டிட்டு இருக்க முடியுமா, நம்ம வேற நம்ம அணுகுமுறையை மாத்திக்கணுமாங்கிற அளவுக்கு அவங்கள இது பண்ணிட்டாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, அவங்களால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா உட்கார முடியல. அவர் பேச 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 ஆளுங்கட்சி தரப்புல இருக்கிறவங்களுடைய முகம் அப்படி மாறி போய்கிட்டு இருந்தது. ஆனா எதிர்கட்சி தரப்புல அதாவது டிஎம்கே எம்எல்ஏக்களுடைய முகங்கள் மாறி போய்கிட்டு இருந்தது. இமேஜின் பண்ணி பாருங்க, அவங்க வீட்டுல இந்த உரையை கண்டிப்பா அவங்க எதிர்கட்சி தலைவர் உதயநிதியுடைய தந்தையும் தாயும் வீடியோ டிவியில பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க மனசு எந்த மாதிரி துடிச்சிருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க. என்னால ஒண்ணுமே பேச முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஆக்ஷன் சீன் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். கடைசியில இந்த ஆக்ஷனையும் பண்ணி காமிச்சிட்டாரு. இவங்க எல்லாம் வெளிநடப்பு செஞ்ச பிறகு ஒரே ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிக்கணும்னு நினைச்சேன், அவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க அப்படின்னு உடனே சபாநாயகர் பரவாயில்ல நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க அப்படின்னுட்டாரு. உடனே அப்படி டக்குன்னு ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிச்சாரு. அதுதான் முத்தாய்ப்பா இருந்தது, அதாவது ஐசிங் ஆன் த கேக் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி. முதல்வர் இன்னைக்கு பேசுனது எல்லாமே ஃபேக்சுவலா இருந்தது, கட்டுக்கதையே இருக்கல, பொதுவா பேசிக்கிட்டு போல. தன்னுடைய கட்சி எப்படி வளர்ந்தது, எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, கொள்கை தலைவர்கள் யார், அவர்கள்கிட்ட இவங்க என்னென்னலாம் இம்பைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா மக்களோட மக்களா இருந்துதான் பண்ணினோம், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் நாங்க ஆல்ரெடி போயிட்டோம், கட்சி ஆரம்பிச்ச பிறகு மக்களுடைய குடும்பத்துக்குள்ள போகல, அதுக்கு முன்னாலேயே நாங்க போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது. இது எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. நடுவில் ஒரு வார்த்தை போட்டாரு, எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தது அப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு எங்களுக்கு ஆட்சியாளர்கள் எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தார்கள்னு சொன்னா எனக்கே தோணுச்சு, என்னடா இது,
அரசியல் பண்ணணும்னா இவ்வளவு கொடூரமா நடந்துக்கணும்னு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நாங்க தவிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாரு. சாமானியருடைய ஆட்சி அப்படின்னாரு. எம்மதமும் சம்மதம் அப்படின்னாரு. அண்ணா, அதாவது இந்த 5 கொள்கை தலைவர்களை தவிர அண்ணாதுரையும் எம்ஜிஆரையும் நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவர் சொன்னதும் ரொம்ப பிரமாதமா இருந்தது. மாதிரி பல விஷயங்கள். அதுக்கப்புறமா அந்த சிங்கப்பெண்ல இருந்து ஆரம்பிச்சு பல நடவடிக்கைகள். இந்த 40 நாட்கள்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அந்த 40 நாட்கள்ல நாங்க பண்ணில கரெக்டா லிஸ்ட் போட்டுட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு வஞ்ச புகழ்ச்சி பண்றாரு. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்றாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிட்டோம். வெள்ளை அறிக்கை பார்த்த உடனே அவங்களுக்கு கண்ணை கட்டுது. பிள்ளையோ பிள்ளை சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே தொல்லையோ மாறி போச்சு அப்படின்னு சினிமா ஸ்டைல வசனம் எல்லாம் பேசினாரு. அதுக்கப்புறமா அந்த வஞ்ச புகழ்ச்சி வந்தது. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னவங்க கரெக்ட் தான். மக்கள் பணி மட்டுமே எங்களுக்கு செய்ய தெரிந்த அளவுக்கு எங்களுக்கு மக்களுடைய பணத்தை சுரண்ட தெரியல அப்படின்னாரு. டெண்டர்கள் போடத்தான் தெரிஞ்சதே தவிர டெண்டர்களோட ரேட்டை உயர்த்தி அதுல ஊழல் பண்ண தெரியல அப்படின்னாரு. பதவி உயர்வு பணியிடை மாற்றம் பண்ண தெரியுமே தவிர அதுக்கு பணம் வாங்க தெரியாதுங்கிற மாதிரி நிறைய. இது பழைய டெக்னிக் தான். ஆனா அதாவது எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களை மாதிரி எங்களுக்கு ஊழல் செய்ய தெரியாது, உங்களை மாதிரி எங்களுக்கு பொய் பேச தெரியாதுன்னு சொல்றது பழைய டெக்னிக் தான். ஆனா அதையும் ரொம்ப எஃபெக்டிவா அவர் பண்ணிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 27 நிமிஷம் அருமையான உரை. அந்த உரையில கடைசியில அவர் இந்த விஷயத்தை தான் ஆரம்பிக்கிறார். அதாவது ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இவ்வளவு நாளா என்ன 10ஆம் தேதி நாங்க ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே வந்துச்சா? பெண்கள் மீது குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு, குழந்தைகள் மீது குற்றச்சாட்டு, போக்சோ கேசஸ், இதெல்லாமே இன்னும் திடீர்னு ஆரம்பிச்ச மாதிரி இவங்க பேசுறாங்களே. அப்படிலாம் இல்லை, இதுக்கு முன்னாலே இருந்ததுதான். அதுக்கு காரணம் லா அண்ட் ஆர்டர்ல டிஜிபி போடல அப்படின்னு கரெக்டா ஒரு இதை பிடிக்கிறாரு, ஒரு நரம்ப பிடிக்கிறாரு. அதான் அந்த ஜூகுலர் வெயின் சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல அதை பிடிச்சிங்கன்னா நீங்க இன்ஆக்டிவேட் ஆயிடுவீங்க, அப்படியே ஃப்ளோர் ஆயிடுவீங்க. அத மாதிரி இந்த ஜூகுலர் வெயினை கையை வைக்கிறாரு. போலீஸ் துறை யார் கையில இருந்தது? அப்பதான் அந்த குட்டி கதை ஞாபகம் வரும் உங்களுக்கு. போலீஸ் யார் கையில இருந்தது? அந்த போலீஸ் துறையை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணீங்க? அதாவது முன்னாள் முதல்வர் மேல ஒரு டைரக்ட் அட்டாக். அதே மாதிரி ஒரு அழகான ஒரு இதை சொல்லுவாரு, ஊரை அடிச்சு ஒலையில போட்டு ஊழல் மேல ஊழல் செஞ்சுக்கிட்டு தப்பிக்கிறது தான் நிர்வாகத்திறன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க அதை அப்படி நினைக்கல அப்படின்னாரு. போதைப் பொருள் பாதுகாப்பு கழக அரசு, அதாவது இவங்க திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொன்னதை இவர் போதைப் பொருள் பாதுகாப்பு பாதுகாப்பு கழக அரசு அப்படின்னு அவர் மாத்தினாரு. அதுவும் ரொம்ப டாப் டக்கரா இருந்தது. பின்னால இருக்கிற அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பெஞ்ச. அப்புறம் தான் இந்த டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னாரு. அது என்னங்க அது அப்படின்னாங்க. பார்ட்டி ஃபண்ட் பின்னால இருக்க சொன்னாராம். உடனே பார்ட்டி ஃபண்டு உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ட்டு ஒருத்தன் கத்தினாரு. யாரு கத்தினா? டிஎம்கே தரப்புல இருந்து அப்படின்ட்டு ஒருத்தர் கத்தினாரு. அதாவது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது மூணுமே அண்ணாதுரை செத்து போன போது அவருடைய சமாதியிலே எல்லாத்தையும் புதைச்சாச்சு. அதுக்கப்புறமா அந்த மூனை பத்தி அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கவலைப்பட்டதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அப்புறம் செங்கோட்டையன் இன்டர்ஃபியர் ஆகுறாரு, ராஜமோகன் இன்டர்ஃபியர் ஆகுறாரு, ஆதவ் அர்ஜுனா இன்டர்ஃபியர் ஆகுறாரு. அதுக்கப்புறமா உதயநிதி திருப்பியும் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கிறாரு. அப்புறம் திருப்பி இவர் போட்டு புழக்க ஆரம்பிச்சு விட்டுறாரு. என்னமோ அவங்க தயவாலதான் ஆட்சி நடந்தது அப்படிங்கிறாங்க. மக்களுடைய தயவுல தான் நாங்க ஆட்சியை வச்சிருக்கிறோமே தவிர உங்களுடைய தயவுல ஆட்சி வரல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பல விஷயங்கள். கடைசியில ஒரு குட்டி கதை சொல்லணும், ஆனா இது சொன்னா நல்லா இருக்குமா தெரியல அப்படின்னா, ஓகே பரவாயில்ல நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இவர் சொல்றாரு, ஒரு பெரியவர் வெயில் போடாது, மண்டை போடாது, மேல இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பேரன் கேட்கறான், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லடா உங்க அப்பா தாண்டா தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. எப்படி மேல உங்க அப்பா தேடிக்கிட்டு இருக்க, மேல எங்க அப்பா மேல எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த பையன் கேட்கற மாதிரி. அதாவது சம்பந்தமே இல்லாம தானே இவர் பெண்கள் பாலியலுக்கும் இவருடைய விஜயனுடைய தமிழ்நாட்டுல பெண்கள் பாலியல் தொல்லைக்கும் விஜயனுடைய குடும்ப பிரச்சனையும் இணைத்து பேசியது யார்?
என்ன அவசியம் உங்களுக்கு? அதுக்கு இவர் சம்பந்தம் இல்லாம நீங்க இப்படி கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா சம்பந்தம் இல்லாம நானும் பேசுவேன் அப்படின்ட்டு இந்த கதையை சொல்றாரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் எங்கே அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்டா இதுல வந்து மறைஞ்சிருக்குது அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஆக மொத்தம் கடைசியில உட்காரும் போது அவர் சொல்றாரு, ஈவில்னு சொல்றாங்க, ஈவில்ஸ் பத்தி டெவில்ஸுக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபைனலி இது வந்து ரொம்ப அருமையான பேச்சா இருந்தது, ஆக்ஷன் இருந்தது. தமிழ்தாய் வாழ்த்தை பத்தி ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன் என்னங்கிறத சொன்னாரு. அதான் 2022 ஆகஸ்ட் மாதம் இந்த தமிழக பேரவை வந்து 100 ஆண்டுகள் நிறைவேறின உடனே ஜனாதிபதி வந்து இங்க இதெல்லாம் குத்துவழக்கெல்லாம் ஏற்றி வைக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து அப்புறம் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது அவை குறிப்பில இருக்குங்கிறத காமிச்ச புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்னாரு. எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணாம வாய்க்கு வந்தபடி பேசுறதுதான் டிஎம்கே காரங்களுடைய பழக்கம். அந்த பழக்கம் இன்னைக்கு மொத்தமா எக்ஸ்போஸ் ஆகி போச்சு. இந்த நிகழ்ச்சி மொத்தமாவே நேரலையில வந்தது ரொம்ப அருமையா இருந்தது. பொதுமக்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். டிஎம்கே வந்து ஒரு ஈவில் சக்தி, தீய சக்தி தான், சந்தேகமே கிடையாது. அதை ஒழிக்கிறதுக்கு அண்ணாமலை வந்தாரா, தமிழக பாஜக வந்துதா, ஏடிஎம்கே வந்துதா, விஜய் வந்துதாங்கிறதுல எனக்கு எந்த விதமான ப்ரெஃபரன்ஸும் கிடையாது, ப்ரியாரிட்டி கிடையாது. ஆனா அண்ணாமலை செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு விஜய் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும். 29 நிமிஷம் முடிஞ்ச பிறகு, அந்த இவருடைய உரை முடிஞ்ச பிறகு, அப்கோர்ஸ் அவங்க வந்து இருந்திருக்கலாம், அவங்க போன பிறகு ரொம்ப பிரமாதமான இதெல்லாம் ஒன்றும் சொல்லல அவரு. பட் அட் த சேம் டைம் அவங்க வந்து வெளிநடப்பு செய்ததால அவர் என்ன இது பண்ணார் அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வேண்டியிருந்தது, வேணும்னு சொன்னாரு. 12 நிமிஷம் சபாநாயகர் வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்தி வாக்குறுதி கொடுக்குறாரு. இன்னைக்கு சாயங்காலம் முடியறதுக்குள்ள நான் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும் எதிர்கட்சி தலைவருக்குன்னு சொல்றாரு. ஆனாலும் கூட அவங்க அதை கேட்கல, வெளிநடப்பு செய்யறாங்க. ஏன்னா கட்சி நிதி அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. திமுக கட்சி நிதி அப்படின்ட்டு அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் பேரை கூட அவர் சொல்லல. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க வெளியில போனாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, விஜய் ஹாஸ் அரைவ்டு. விஜய் வந்து ரொம்ப ஸ்திரமா தன்னுடைய பதவியிலையும் தன்னுடைய ஆட்சியிலையும் செட்டில் ஆயிட்டு இருக்கிறாரு. இன்னும் போக போக வரக்கூடிய நாட்கள்ல, இன்னும் முதல் உரையே இப்படி இருக்குன்னு சொன்னா வரக்கூடிய நாட்கள்ல அவர் எப்படியெல்லாம் டிஎம்கேயை செக்மேட் பண்ண போறாருங்கிறத என்னால இமேஜின் பண்ணிக்க முடியுது. இதுல வந்து அதிமுக கரைஞ்சு போய்கிட்டு இருக்கு. அதிமுக இன்னைக்கு வாய் திறக்கவே இல்லை. ஆனா அடுத்தது இன்னைக்கு வந்து விஜய் வச்சு செஞ்சது டிஎம்கே, அடுத்தது அவர் வச்சு செய்ய போறது அதிமுக. அதனால அதிமுக காரர்கள் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேச வேண்டி இருக்கும் அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிருப்பாங்க. நம்மளுடைய டேர்ன் நம்மளுக்கு எப்போ ஆப்பு வைக்க போறார் விஜய் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆல்ரெடி ஆப்போசிட் இருக்கிறாரு, ஏன்னா கட்சி கரைஞ்சு போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ ஏடிஎம்கே ஷுட் பி ப்ரிப்பேர்டு ஃபார் அ டைரேட் ஃப்ரம் விஜய் ஆன் சம் அதர் டே. இது ஒரு விஷயம். அண்ணாமலை, எனக்கு இவருடைய பேச்சுல எல்லாம் அண்ணாமலையினுடைய அந்த அதிரடி அரசியல் தான் ஞாபகம் வந்துச்சு. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் அண்ணாமலை தான் பெஸ்ட் அதிரடி அரசியல், அவர் பொழந்து கட்டிடுவாரு, புள்ளி விவரங்களோட பேசுவாரு, எதிர்கட்சியில யாருமே ஒண்ணுமே பேச முடியாம போயிடும் அப்படின்னுட்டு. இன்னைக்கு விஜய் பண்ணினதை பார்த்தா அண்ணாமலை பின்னால போன ஆதரவாளர்களுக்கு வயத்துல புலி கரைக்கும். ஏன் அப்படின்னா, விஜய் இந்த மாதிரி இப்போவே ஆரம்பிச்சிருக்கிறார் சொன்னா இன்னும் 5 வருஷம் இல்ல 10 வருஷம் கூட இவர் வந்து தொடர்ந்து ஆட்சியில இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா பொதுமக்கள் இன்னைக்கு பார்த்த பிறகு என்ன ஆகும், பொதுமக்களுடைய ஏகோபித்த ஆதரவு இன்னும் அந்த பக்கம் தான் போகுது. ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவர், அவர் ஆட்சியில் இருக்கிறதுனால இருக்கிற பல அட்வான்டேஜஸ் விஜய் கட்சிக்கு கிடைக்கும், எதிர்கட்சிக்கு கிடைக்காது. கட்சியை ஆரம்பிக்காத அண்ணாமலைக்கு இன்னும் அது கிடைக்காது. அண்ணாமலை நெட்வொர்க்கிங் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் கட்சியை ஆரம்பிச்சு இவங்க தப்பு மேல தப்பு பண்ணி அந்த தப்புகளினுடைய அட்வான்டேஜ் அண்ணாமலை எடுத்துக்கிட்டா தான் அண்ணாமலையினுடைய அரசியல் சோபிக்கும். ஆனா இன்னைக்கு இவர் அடிச்ச அடியில அண்ணாமலையினுடைய அரசியல் சோபிக்குமா அப்படிங்கிற நான் பாருங்க, நான் என்னுடைய கருத்துக்களும் நான் நேர்மையா சொல்றேன். என்னுடைய மனசுல பட்டதை, என்னுடைய மனசுக்கு வந்ததை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதுக்காக நான் வந்து அண்ணாமலையை எதிர்க்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கும் அண்ணாமலையை ரொம்ப பிடிக்கும். ஆனா அண்ணாமலை அரசியல் மாதிரி இவரும் அதிரடி அரசியல் பாருங்க.
நான் முதல்ல என்ன சொன்னேன், மோடி கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்டு இருக்கிறாரு, எப்படி முதல் உரையை கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அண்ணாமலை மாதிரி அதிரடியா நம்ம பேசணும் அப்படிங்கிறது அண்ணாமலை கிட்ட தான் கத்துக்கிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வரத்தான் செய்யறது. அதனால இது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையா நான் பார்க்கிறேன். டிஎம்கே தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். உதயநிதி இன்னும் அந்த பத்தாம் பாஸ் இல்லையா, பட்டாம்பழைய பஞ்சாங்கமா இருக்கக்கூடாது, மாடர்னா மாறணும். இவருடைய அணுகுமுறை, அதாவது டிஎம்கே தன்னுடைய அணுகுமுறையை பொதுவெளியிலையும் மாத்திக்கணும், சட்டசபைக்குள்ளேயும் மாத்திக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓரளவுக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, மரபுகள், மாண்புகள் இதெல்லாமே அவங்க தேடி கண்டுபிடிச்சு பரன் மேல போட்டிருக்காங்க, அண்ணா சமாதியில புதைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தோண்டி எடுத்து கொஞ்சம் போட்டுக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழக அரசியல் சுத்தமாகும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஊழலுக்கு எதிராக இவர்கள் எடுத்த நடவடிக்கைகள்லாம் மக்களுடைய மத்தியில ரொம்ப பிரபலமாயின்றிருக்கு, பரவலாக பேசப்படுகிறது. ஆட்டோக்காரங்கிட்ட பேச முடியறது, துணி இஸ்திரி பண்றவங்க கிட்ட போய் கேட்டா அவங்க சொல்றாங்க, காய்கறி விற்கிறவங்க சொல்றாங்க, பழம் விற்கிறவங்க, பூ விற்கிற பெண்கள் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைங்க அவங்க நல்லா எடுக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ எனக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40 நடவடிக்கைகள் அவங்க எடுத்ததுக்கு, பத்திரப்பதிவு மட்டும் இல்லை, ஆர்டிஓ மட்டும் இல்லை, இது கோவில்கள் பத்தி மட்டும் இல்லை, எல்லா துறைகள்லையுமே அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. இது தொடரணும். அதாவது அவர் என்ன சொல்றாரு, நாங்க உங்களுடைய ஊழல் ஒவ்வொன்றா வெளியில எடுத்து அதெல்லாம் சரி பண்ணுவோம், சிஸ்டத்தை சரி பண்ணுவோம். இந்த மீன் டைம் நாங்க மக்களுக்கு நல்லது பேரலா பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த பக்கம் அந்த வேலை நடக்கும், இந்த பக்கம் இந்த வேலை நடந்துட்டு இருக்கும், பேரலா நடக்கும் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. இது ஒரு மக்கள் மத்தியில ரொம்ப பரவலாக போய் சேரப்போகுது. அதனால இன்னைக்கு நடந்த மேட்ச்ல விஜய் தாவேகா 1, திமுக 0. பாக்கி கட்சிகள்லாம் சைட் பிளேயர்ஸ் தான், 11th மேனா 12th மேனா தான் இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் ஸ்கோர் கிடையாது. சோ தாவேகா 1, திமுக 0. அடுத்த ரவுண்டு இதை விட மோசமாகத்தான் இருக்கும் திமுகவுக்கு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. தேங்க்யூ சார். நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சஸ் ஒருவேளை விஜயை பார்த்து நீங்க ரொம்ப ரசிக்கிறனால, ஒரு விஜய் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு இருக்கோ, அதனால இந்த மாதிரியான சொல்றீங்களோ? காமெடி மட்டும்தான் இல்லங்கிற ரீதியில ஆக்ஷன் இருந்தது. இல்ல எனக்கு அவரு, அதாவதுங்க நார்மலி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு 10 சென்டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் ரொம்ப பஞ்ச் இருக்கும். மோடி பேசும்போது, அமித்ஷா பேசும்போது கூட 10 சென்டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் கண்டிப்பா பஞ்ச். இவரு சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் பஞ்ச் அடிக்கிறாரு. இவர் அடுத்த சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிப்பாரு, எப்படி முடிப்பாருன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. யாரு கேட்டாலும் நீங்க கூட நீங்க பாருங்க எப்படி அவர் பேசியிருக்கிறாரு. அதாவது அவர் ஏண்டா இவர் வாயை திறந்தார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க டிஎம்கே காரங்களுக்கு, குறிப்பாக வீட்டுல உட்காந்துட்டு ஏசி ரூம்ல டிவி பார்த்துக்கிட்டு இருந்த துர்கா ஸ்டாலின், எம்கே ஸ்டாலின் அவங்களுக்கும் இதுதான் ஆயிட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் ரொம்ப ருசிகரமான பேச்சா இருந்து, ரொம்ப திருப்திகரமான பேச்சா இருந்தது, தப்பே கிடையாது. சார், வெளியில வந்த உதயநிதி ஒரு இடத்துல சொல்றாரு, இன்னைக்கு மரபு மாண்பெல்லாம் மீறிட்டாங்க, நீங்க பாத்தீங்கன்னா விசில் கூட அடிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனா டான்ஸ் ஆடுவாங்க, கொஞ்ச நாள் போச்சுன்னா ஐட்டம் டான்ஸ் கூட அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவையினுடைய மாண்பு தாவேகாவினர் விசில் அடிப்பதுனாலேயே கெட்டு போகுது. விசில் அடிச்சாங்களா இன்னைக்கு சட்டசபையில? எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின போது இவர் என்ன வார்த்தை பிரயோகம் நான் சொல்ல விரும்பல. நீங்க ஒரு பெண், உங்க சேனல் வழியா நான் இதை சொல்ல விரும்பல. அவ்வளவு கேவலமா தரக்குறைவா விமர்சித்தவர் அவருடைய தாத்தா பத்தி சொல்றோம் உங்களுக்கு. இந்திரா காந்திக்கு மதுரையில வந்திருந்த போது கல்லடி விழுது 1976. அதாவது கருணாநிதியுடைய ஆட்சியை கலைச்ச பிறகு திமுக காரன் கல்ல விட்டு அடிக்கிறான், தலையில ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை எந்த ரத்தத்துடன் ஒப்பிட்டு பேசினார் இவருடைய தாத்தா மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கருணாநிதி. இன்னைக்கு விஜய் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு தவறு மன்னிச்சுக்குங்க கலைஞர் அப்படின்னு சொல்றாரு.
அதாவது கருணாநிதின்னு பேர் வச்சு குறிப்பிட்டது கூட தப்பு அப்படிங்கிற அளவுக்கு இவர் வந்து மாண்பு காமிச்சிருக்கிறாரு. அது மரபு கிடையாது, அது மாண்பு, பெருந்தன்மை. விஜயனுடைய பெருந்தன்மையை அவர் காமிச்சிட்டாரு. நீங்க சட்டசபையில இருந்துகிட்டு என்னென்னலாம் பேசுனீங்க, உங்களுடைய மாண்பு மாட்சி எல்லாம் எப்படி இருக்கு? விஜய் தேர்தலுக்கு முன்னால அவருடைய தனி விமானத்துல போறாரு, அதுல ஒரு நடிகையை கூட்டிட்டு போறாரு. அந்த வீடியோவை வெளியிட்டது யார்? அப்போ மாண்பு பத்தி மரபு பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஏய் அப்படின்ற ஒரு வார்த்தை சப்தம். பொன்முடி என்ன பண்ணாரு? RN ரவி வெளிநடப்பு பண்ண போது போயா போயா அப்படின்னு சொன்னாரா இல்லையா? முதல்வர் கண்டிச்சாரா அன்னைக்கு MK ஸ்டாலின்? அதான் சொல்ல வரேன். அதாவது யாரு சொல்றாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா யாரு சொல்றாங்கிறத பத்தி தான் அதுக்கு வேல்யூ வரும். உங்களுடைய பேச்சு அதான் சாத்தான் வேதம் ஓதிச்சு சொன்னா அந்த வேதத்துக்கு என்ன வேல்யூ இருக்கும்? அதுதான் இன்னைக்கு உதயநிதி பண்ணிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது மேடம். ரொம்ப அழகா எந்திரிச்சாரு, அவைத்தலைவரை குறிப்பிட்டு பார்த்து பேசினாரு, கரெக்டா டெலிவரி பண்ணியிருக்கிறாரு. எந்த மரபும் மீறப்படவில்லை, எந்த மாண்பும் கெட்டு போகல.